ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். உள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத வார்த்தை, சுத்தமா தேவையில்லாத ஒரு வார்த்தையை வச்சு வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு எஃப்ஜே. அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவம் வரும். ஆனா கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு. என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அல்டி பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் அப்டேட்ஸுக்காக. ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு கெட்ட ஒரு விஷயம். ஓகே, அது தமிழ்நாட்டில எல்லாம் அவ்வளவு இதா இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்கான்னு தெரியல, பட் வெளிநாடுகள்ல ரொம்ப சகஜமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கவர்ச்சி நடனம் ஆடக்கூடியவர்கள். ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னாலே தான் போட்டிருக்கக்கூடிய உடைய வந்து மெதுவா கழட்டி கவர்ச்சி நடனம் ஆடக்கூடிய ஒரு கிளப், அதுதான் ஸ்ட்ரிப் கிளப்னு சொல்லுவோம். அந்த கிளப் மாதிரி இருக்கு நீங்க பண்றது அப்படின்ற ஏதோ ஒரு வேர்டை வந்து எஃப்ஜே யாரை பார்த்து பயன்படுத்தி இருக்காருன்னா, வியானாவை பார்த்து பயன்படுத்தி இருக்காரு. அது இப்போ ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்து வந்து உள்ள இருக்கிறத அப்படி மூடி மறைச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் சபரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி பேசும்போது அவன் சும்மா ஜாலியா சொல்லியிருப்பாமா, இல்ல சும்மா யதார்த்தமா சொல்லியிருப்பாமான்னு இவ்வளவு பெரிய வார்த்தையை அவர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மூடி மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த வாரம் கேள்வி கேட்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெண்களை பார்த்து இல்லாட்டி ஒரு விஷயத்த பண்ணும்போது வந்து இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தி அது ஓப்பனா இவ்வளவு பெரிய மீடியத்துல சொல்றது வந்து ரொம்ப தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. அவங்க அந்த சைடு என்ன பண்ணாங்க? இவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக உள்ள குளிச்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம திவாகர் வந்து அப்பப்போ அங்க போய் வெட்டி பார்த்துக்கிட்டு இருந்து உமா கொடுக்கறது, அரோரா கூட உமா கொடுக்குறது, அதெல்லாம் நம்ம வீடியோல போட்டிருந்தோம். முன்னாடி வீடியோல பார்க்காத ஆட்கள் பாத்துருங்க. பட் இவங்களை இரிட்டேட் பண்றதுக்காக இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது, நம்ம கானா வினோத் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இவர் முன்னாடி எஃப்ஜே முன்னாடி வந்து இப்படி காட்டி பின்னாடி அவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்காம வச்சிருக்காரு. நீ பார்க்காத அப்படின்ற மாதிரி. அது இவருக்கு ட்ரிகர் ஆயிட்டு இருக்குது. அந்த கான்வர்சேஷன்ல ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி திரும்பி வரும்போது கானா வினோத்துக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன வருதுன்னா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து காட்டுறாரு. அப்ப வந்து என்ன இன்டென்ஷன்ல காட்டுறாரு அவரு? ஓகே, அப்ப எனக்கு இதுதான் வேலையா? நான் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? இல்ல நீதான் பாப்ப. அந்த அப்படி பண்ணும்போது வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ முதல்ல ட்ரெஸ் எடுத்து வந்து காட்டாத, நீ தான் பாப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு எஃப்ஜே கானா வினோத பார்த்து. இது ஒரு பிரச்சனையாகுது. ஏன்டா கண்டென்ட்டே இல்லையாடா, இவ்வளவு கேவலமா இறங்கிட்டீங்களா அப்படின்றத நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பச்சை பச்சையா வந்து கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் உங்களை திட்ட போறாங்கன்றது நமக்கு தெளிவா தெரியுது. இவ்வளவு கேவலமான ஒரு கண்டென்ட்டுக்குள்ள முதல் வாரம் இல்லாட்டி ரெண்டாவது வாரமே இறங்கிட்டாங்களே, அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்டாவா இருக்காங்க. ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணலாம்னு யோசிக்காம ஸ்ட்ரிப் கிளப், நீ தான் பொண்ணுங்களை இப்படி பாக்குற ஒரு ஆள் அங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மட்டும் அங்க வந்து பயங்கரமான இது இருக்கு. என்னன்னா, அவர் வந்து யதார்த்தமான ஆளு, அவர் வந்து எதுவும் தப்பா பார்க்க மாட்டாரு, அவரு தான் பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு தப்பா பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னீங்களோ, அறுத்து கிழிச்சு போடுவேன். நம்ம ஜிபி முத்தண்ணே ஸ்டைல்ல சொல்லணும், அறுத்து கிழிச்சு போடுவேன். அவர் தப்பா பார்க்க மாட்டாருன்னு சொல்ற யாரும் நாளைக்கு வந்து அவர் மேல குத்தம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு எல்லாரையும் கண்டிக்கிறீங்கன்னா அவரையும் கண்டிங்க. அவர் எட்டி பாக்குறாரு அப்படின்னா அவரையும் கண்டிங்க. ஏன் வினோத் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும் இது பண்ண மாட்டாரு அப்படின்ற கேள்வி அங்க எழுது. சோ இந்த கண்டென்ட் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வியானா வந்து இதுக்கப்புறம் வந்து கன்ஃபரன்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் சொல்லாதீங்க, அங்க நீங்க ஸ்ட்ரிப் கிளப்னு சொல்றது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து நான் ரொம்ப 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 கண்டிஷனான ஃபேமிலி என்னோடது. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை எடுத்து பாருங்க. அதுல இருக்க போட்டோஸ்ல கூட நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு கூட போட்டோ எடுத்துக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு அந்த இடத்துல வந்து ஓவரா இது பண்றாங்க. அப்ப நான் தப்பா கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது, வைக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு ஒரு கண்டென்ட் உருவாக்கி விட்டு போயிடுச்சு. எஃப்ஜேக்கு திருப்பி ஒரு அடி, வெட்டிடுவேன் ஒரு அடி, இன்னைக்கு ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னு சொன்னது ஒரு அடி. திருப்பி அந்த ஏஜ் கேட்டகரியில உள்ள வரக்கூடிய பசங்க எல்லாமே இப்படி வாய் விட்டு மாட்டிக்கிறாங்களே, அது காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு நாள் ஒருவேளை ஏஜ் தான் காரணமானதுன்னு தெரியல. சோ இந்த கண்டென்ட் பத்தி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு லைவ் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.